தெரியுதா? தெரியுது. போய் சொல்லு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு நீர் வாசிங்க, ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு, போய்விடும் என்று சொல்லென்றான். அதற்குள் வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அதன் அர்த்தம் என்ன? அடையாளம் காண்பிக்கப்பட்டா உடனே வார்த்தை நிறைவேற போகிறது என்று அர்த்தம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அடையாளம் காண்பிக்கப்பட்டால் உடனே. இந்த ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். எரேமியா 1வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசியுங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். வாதுமை, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர். 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வார்த்தையை ஃபர்ஸ்ட் வைக்கிறார். ஓகே, வார்த்தையை வச்சுட்டு இப்போ அடையாளத்தை காண்பிக்கிறார். 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் 11 பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய், என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே. நீ கண்டது, இந்த மாதம் கர்த்தர் சில அடையாளங்களை காண்பித்திருக்கிறார் அல்லவா? நீ கண்டது சரியே. அடுத்த வார்த்தை, என் வார்த்தையை தீவிரமாய் நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. அதற்குள்ளாக காற்றுகள் மேகங்கள் சூழ்ந்து பெருமழை உண்டானது. பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்ட பிற்பாடு நீ எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? சமூகத்தில் இருப்பதில். நம்முடைய ஜெப ஜீவியம் இன்னும் அதிகமாகணும். நம் கேட்ட சத்தம் நம் சத்தமாய் மாறணும். அடையாளம் காணும் மட்டும் ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஆமென். அடையாளம் வருதா, வார்த்தை நிறைவேற ரெடியாகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாவுக்கு முன் ஓடினான். கைகளை உயர்த்தி. இன்னைக்கு ரதத்தை உடையவர்கள், குதிரைகளை உடையவர்கள் உங்ககிட்ட அவைகள் இல்லாததை பார்க்கிறார்கள். இந்த செய்தியை கேளுங்கள். வார்த்தை நிறைவேறும் போது அவங்க முன்னாடி நீங்க இருப்பீங்க, அவங்களை விட மேல நீங்க இருப்பீங்க. இதை அவர்கள் பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று, எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு. ஒரு நிமிஷம் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் காதுல இந்த சத்தத்தை கேட்க பண்ணது நீங்கப்பா. என் தலைமாட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு போனீங்க. நான் அதை நம்புறேன் 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 நம்புறேன். ஹல்லேலூயா. அநேக தங்களுக்கு இருக்கிற ரதத்தை பூட்டி கொண்டு இருக்கும் போது நான் நம்புறேன், என்ன அதுக்கு முன்னாடி தான் வைப்பீங்க, என்ன பின்னாடி வைக்க மாட்டீங்கப்பா. சொல்லுங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சான். 2 கரங்களை உயர்த்தி, எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேரும் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி, எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். ஹல்லேலூயா.
விசை கூட எங்கே ஓடுவே, எங்கே நீரே நம்பிக்கை. உம்முடைய சமூகத்தை மட்டும் பற்றி கொண்டு உம்மை நோக்கி அமர்ந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வேப்பா. எங்கே ஓடுவே, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தியவாறே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. ஆளில் நல்ல கைகளை தட்டி கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். பெருமழை நிரச்சல் சத்தம் என் காதில கேட்டது உண்டானா, என் காதில கேட்க பண்ணினதை என் கண்கள் காணும். என் கண்கள் மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கிற கண்களும் காணும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போட நீ சமூகத்தில் அமர்ந்திரு, நீ சமூகத்தில் அமர்ந்திரு. விசுவாசத்தை சொல்லிக் கொண்டே இரு. நீ அமர்ந்திருப்பதையும் நீ அறிக்கை பண்ணுவதையும் பார்க்கிற கண்கள் அதிசயத்தை காண்பார்கள், அதிசயத்தை காண்பார்கள். அமர்ந்திருக்கிறவனும் அறிக்கை பண்ணுகிறவனும் அதிசயத்தை காண்பான். லபரபல ஹந்தல ரகரபலபோ ஷந்தல ரியாதரா லிகரபலகத ரிபலபோ ஷியாதரபலபோ தரியாதரா லிஹம் தரகபலகத. எத்தனை பேர் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற கிருபையை தாங்கப்பா. ஒரே ஒரு விஷயம், உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தியவாறு நீ அமர்ந்திரு, நீ அறிக்கை பண்ணு, உன் கண்கள் அதிசயத்தை காணும். நீ அமர்ந்திரு, எங்கேயோ போய் உட்கார்ந்துராத. வார்த்தை தந்தவர் முன்னாடி உட்கார்ந்துரு. எதையோ பேசிட்டு இருக்காத. என்ன தந்தாரோ அதை பேசிட்டே இரு. எதை பார்க்கணுமோ பார்க்க வச்சிருவார், எதை பார்க்கணுமோ பார்க்க வச்சிருவா. உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்க வைப்பா. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பார்க்க வைப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்க வைப்பா, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்க வைப்பா. ரிகாபலா ஷந்தல ரிபலா கதரியா தரபல போதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருப்பே, காத்திருப்பே, கர்த்தர் செய்யும் வரையில் நான் காத்திருப்பே, காத்திருப்பே. கர்த்தர் செய்யும் வரை, கர்த்தர் செய்யும் வரை நான் கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவுண்டு, நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகா. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, காத்திருப்பேன், காத்திருப்பேன். எஸ் லார்ட். கர்த்தர் செய்யும் வரையில் நான் காத்திருப்பேன், கர்த்தர் செய்யும் வரையில் நான் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பதும் அறிக்கை பண்ணுவதும் நம்ம வேலை, அடையாளத்தை காட்டுவதும் அதிசயத்தை செய்வதும் அவர் வேலை. ஆமென். அமர்ந்திருங்க, அறிக்கை பண்ணுங்க. சமூகத்தில் அமர்ந்திருந்து வெளியே போய் அறிக்கை பண்ணு. வெளியில போய் அமர்ந்திருக்காத, நீ உள்ள அமர்ந்திரு. வெளியில அறிக்கை பண்ணு. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டிய சமயத்தில் செய்து காண்பிப்பார் என்று விசுவாசிக்கிற நல்ல கைகளை தட்டி இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையா இந்த நாளை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி நீர் எங்களை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க உடைய வார்த்தையினால் அதிகமாய் பலனடைய ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செய்தால் நீர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமே அதே வார்த்தை தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தேன்.
ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நீர் எங்களுக்காய் அடையாளம் காண்பிக்கிறதையும் அதிசயத்தை செய்வதையும் எங்கள் கண்களும் எங்களை சுற்றி இருக்கிற கண்களும் அதை காணப்போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்திருக்கிறவனும் அறிக்கை பண்ணுகிறவனும் நிச்சயமா இதை காண்பான் என்று இந்த நாளிலே ஒரு விசை கூட எங்களுக்கு நீர் உறுதியாய் வார்த்தையை பேசுறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கேயோ போய் இருக்கக்கூடாதப்பா, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும். எதையோ பேசிட்டு இருக்க கூடாதப்பா, நீர் கேட்க பண்ணதை நாங்க பேசுவோம். கிருபை தாரும். ஒவ்வொரு கண்களும் அதிசயங்களை காணட்டும், பலப்படுத்தும். கேட்ட வார்த்தையை விட்டு விடாதபடி அந்த வார்த்தையை இன்னும் இருதயத்திலே வைத்து அதை இன்னும் தியானிக்க, அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாரும். வந்து இணைந்த ஒவ்வொருவரை கர்த்தர் நிறைவோடு அனுப்பும். ஆண்டவர் உம்முடைய அதிசயங்களை கண்டு கர்த்தாவை உம்முடைய நாமத்தை மகிமைக்காய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. பலப்படுத்துக. இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரனப்பா சென்னைக்கு கடந்து செல்லுகிறார்கள். பிரயாணங்களை காத்துக்கொள்ளும். அந்த இடத்திலும் தேவன் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்து சுகத்தோடு திருப்பி கொண்டு வரும். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.